ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். ஒரு கொஸ்டின் பேப்பர் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் ஃபுல்லாக சால்வ் பண்ணி வந்திருக்கேன். அதை தான் பார்க்க போகிறோம். அது என்ன எக்ஸாம் பார்த்தோன்னா, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ITI லெவல். இது வந்து 31/8/2025 இப்போ நடந்த எக்ஸாம் தான். நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டாக நடந்த டிஎன்பிசியோட மற்ற எக்ஸாம்ஸ் நம்ம குரூப் 4 குரூப் 2 எழுதுறதா இருந்தாலும் மற்ற லெவல் எக்ஸாம்ஸ்லேயும் இந்த மாதிரி மேக்ஸ் ஜிஎஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதன் பிரகாரம் இப்போ வந்து 31/8/2025 கொடுத்த கொஸ்டின்ஸ் தான் வந்து எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, கீழே கொடுத்த விதிகளின்படி கொடுக்கப்பட்ட ஆங்கில எழுத்துக்களின் எந்த தொடர் வரும் என தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. இதுல வந்து இந்த ஆப்ஷன் தான் கரெக்டா. அது எப்படின்னு நான் சொல்றேன். அவங்க எந்த விதின்னு சொல்றாங்க, 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இந்த விதிகளின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்னன்னு பார்த்தோன்னா 1, 4, 9, அதாவது 1 ஸ்கொயர்னா அதோட வேல்யூ என்னது 1, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9. அதன்படி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதுல இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட், 3EJT. அது எப்படின்னா முதல்ல ஆல்பபெட்டிக்கல்ல ஏல இருந்து இசட் வரைக்கும் எழுதிட்டு அதுக்கான நம்பர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இதோட நம்பர் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். சியோட நம்பர் என்னது 3, ஈயோட நம்பர் வந்து 5, அதே மாதிரி ஜேயோட நம்பர் வந்து 10, டியோட நம்பர் வந்து 20. ஓகேங்களா, அதோட நம்பர் என்ன வருது, இங்க வந்து 3, இது வந்து 5, இது 10, இது 20. இப்போ நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 ஸ்கொயர்டு 2 ஸ்கொயர்டு 3 ஸ்கொயர்டு. அப்போ 1 ஸ்கொயர்னா என்னது 1, 3க்கு அடுத்து என்னது ஒரு கேப் விட்டுட்டு இது வந்து 1 ஸ்கொயர்டு, ஒரு கேப் விட்டுட்டு 5 வந்தது. 5க்கு அப்புறம் 4 கேப் விடணும். அப்ப 5க்கு அப்புறம் இங்க பாருங்க 1 2 3 4 கேப் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து வருது, அடுத்து 9 இருக்கு. அப்ப அதுக்கப்புறம் ஜேக்கு அப்புறம் 9 கேப் இருக்கான்னு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 கேப் இருக்கு. அப்ப இந்த மாதிரி தான். அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாக்குறப்ப அடுத்து நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, இது முதல் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்க, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 2 பகடை உருட்டப்படுவது கிடைக்கப்பெறும் முக மதிப்புகளின் கூடுதல் 12 விட குறைவாக இருக்க நிகழ்தகவு என்னன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, 2 பகடை உருட்டுறாங்க, அதோட முக மதிப்பு, அதாவது பகடை உருட்டுறப்ப 2 நம்பர் வரும் பாத்தீங்களா, அதை நீங்க ஆட் பண்றப்ப 12 இல்லாட்டி 12க்கு குறைவாக வர்றதுக்கான நிகழ்தகவு என்னன்னு சொல்லியிருக்காங்க. 2 பகடைனா நமக்கு மொத்தம் எத்தனை அந்த வாய்ப்புகள் வரும், 36 வாய்ப்புகள் வரும். அது எப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னா 6 ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லி போடுங்க. அதாவது பகடையில வந்து மொத்தம் 6 நம்பர் இருக்கும்ல, அதுதான் வந்து 6 போட்டாச்சு. இது 2 பகடைங்கிறதுனால 2. சப்போஸ் 3 பகடைன்னு கொடுத்தாங்கன்னா 3 கியூப், 4 பகடைன்னு கொடுத்தாங்கன்னா 6 பவர் 4 இந்த மாதிரி போடணும். அப்ப 6 ஸ்கொயர் என்னது 36. அப்ப டோட்டலா எவ்வளவு வாய்ப்புகள் வரும், 36 வாய்ப்புகள் வரும். அது எப்படி இருக்கும், 1,1ல இருந்து 1,6 வரைக்கும், 2,1ல இருந்து 2,6 வரைக்கும், இந்த மாதிரி 6,1ல இருந்து 6,6 வரைக்கும் இருக்கும். டோட்டலா 36 இருக்கும். ஓகேங்களா, அப்ப நமக்கு எவ்வளவு வாய்ப்புகள் கிடைக்குதோ அதை வந்து கீழே போடுவோம். மேல என்ன சொல்லியிருக்காங்க, 12 இல்லாட்டி 12 விட குறைவாக வரும் முக மதிப்புகளின் கூடுதல் வந்து 6 + 6 என்னது 12. இது 12 வரணும். 12 விட குறைவாகனா இதுதான் 12. இதுக்கப்புறம் உள்ள இது எல்லாமே எப்படி இருக்கும், 12 விட குறைவாக தான் இருக்கும். அப்ப இதுல உள்ள 36 எல்லாமே வந்து இவங்க சொல்ற இந்த இதுல வரும். அப்ப 36 / 36 என்னது 1. அப்ப ஆன்சர் வந்து 1. ரொம்ப ஈஸியா போடலாம். ஓகேங்களா, சப்போஸ் இந்த இடத்துல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா கூடுதல் வந்து 12 மட்டும் தான் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா கூடுதல் 12 மட்டும் எத்தனை இதுதான் வரும், 1 தான் வரும். அப்போ 1/36. புரியுதுங்களா, ஒரு கேள்வியை வச்சு இன்னொரு கேள்வி நீங்களாவே அரேஞ்ச் பண்ணி எப்படி பண்ண முடியுதான்னு சொல்லி பாருங்க. 12 மட்டும் அப்படின்னோம்னா 1/36 வரும். 12 விட குறைவாகனா இது எல்லா இதுவுமே வந்துடும். அப்ப 36/30, 36/36 அதை டிவைட் பண்ணோம்னா 1. அப்ப ஆன்சர் வந்து 1. ரெண்டாவது கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து பாருங்க, ஆன்சர் கீ வந்து கியூன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து எனக்கு ஆன்சர் வந்தது டீன் தான் வந்துச்சு. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி ஆல்பபெட்டிக்கல்ல இப்படி கொடுத்துறாங்க, XEVG ஒரு கோடு விட்டு L விடுபட்ட உறுப்பு என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி ரீசனிங்ஸ்ல தான் நமக்கு நிறைய வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால எந்தெந்த மெத்தட்ல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் நீங்க இப்படி பாக்குறப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ என்ன பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் எடுத்துனவங்க Xல இருந்து கொடுத்துருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், ABCD எழுதிட்டு நம்பர் வந்து அப்படியே மாத்தி போட்டுக்கிட்டேன். அதாவது ரிவர்ஸ்ல 26 25 24 அப்படி போட்டு இசட்டுக்கு 1 வர்ற மாதிரி நம்பர் கொடுத்தாச்சு. இப்ப இதோட நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். XEVGL, Xக்கு நேரா என்ன நம்பர் இருக்கு 3, Eக்கு நேரா 22, அந்த மாதிரி அதுக்கான நம்பர் என்னவோ அதை எழுதிட்டேன். அப்ப இதுக்குள்ளார என்ன ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப 3ல இருந்து 19 ஆட் பண்ணோம்னா 22 வருது. 22ல இருந்து 17 கழிச்சோம்னா 5 வருது. 17ல இருந்து 15 கூட்டினோம்னா 13 வருது. அப்ப என்னது 2 2 வந்து குறையுது. முன்னாடி பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா அடுத்து மைனஸ் வருது, அடுத்து பிளஸ் வருது. அப்ப இங்க 15 இருந்துச்சுன்னா கண்டிப்பா இங்க என்ன வரணும் 13. இங்க பிளஸ்ஸா இருக்கிறதுனால இங்க மைனஸ். அப்ப 20ல 13 போச்சுன்னா என்ன ஆன்சர் வரும், நமக்கு 7ன்னு வரும்.
ஓகேங்களா? இப்படி தானே வரும். இப்போ அந்த மாதிரி தானே வந்திருக்குது. அதாவது 15ல் 5 ஆட் பண்ணோம்னா 20 வந்துருச்சு. அப்போ 20ல் 13 கழிச்சோம் அப்படின்னோம்னா 7 வரணும். அப்போ 7க்கு என்ன வருது? டீன்னு வருது. ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து கியூன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 10ன்னு வருது. அது என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த சம் தெரிஞ்சிச்சு அப்படின்னோம்னா நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனால் இதில் இன்னொன்று நமக்கு என்ன இடிக்குதுன்னா, இப்போ இங்கே -13 வந்துருச்சுன்னா 13க்கு அப்புறம் இங்கே என்ன வரணும்? 11ன்னு வரணும். இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. அப்ப 7ஐயும் 11ஐயும் ஆட் பண்ணோம்னா என்ன வரணும்? 18ன்னு வரணும். 18 என்ன இருக்குது? I வரணும். ஐ வரணும். ஆனா இவங்க வந்து எல்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இது வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கூட கொடுத்துருக்கலாம். இப்படி கொடுக்கலன்னா நம்ம இப்படி தானே பண்ணுவோம். 19, 17, 15, 13 இது பிளஸ் மைனஸ் அப்படியே மாறி 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 இருக்குது. அதனால இப்படிதான் நம்ம போடுவோம். அதனால எனக்கு இந்த கொஸ்டின் வந்து ஏதோ ராங்கா கொடுத்துருக்காங்கன்னு தோணுது. ஆனா இந்த ஆன்சர் வந்து 7 தான் எனக்கு வருது. நீங்க வீடியோ பாக்குறவங்க இந்த சம்முக்கான ஆன்சர் உங்களுக்கு கியூ வந்துச்சு அப்படின்னா எப்படி போட்டீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த சம் பாருங்க. 1/6, 4/9, 1/2 இப்படி கொடுத்துட்டு இதுக்கு அடுத்து என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 2/3, 5/3, 1/3, 4/3 இப்படி கொடுத்துருக்காங்க. நான் இப்ப இது எந்த மாதிரி எப்படி பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சேன் அப்படின்னா 1/6 அதை டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? அதாவது தசம எண்ணில் வச்சோம்னா 0.15 வருது. 4/9 என்ன வருது? 0.44 வருது. 1/2 என்னது? 0.5 வருது. அதே மாதிரி கொடுத்துருக்கிற ஆன்சருக்கும் அந்த மாதிரி வகுத்து பார்த்துக்கிட்டேன். 2/3க்கு என்ன வருது? 0.6, 5/3க்கு 1.6, 1/3க்கு 0.3, 4/3க்கு 1.3. அப்ப இது ரெண்டுமே 1 பாயிண்ட் வர்றதுனால இது கண்டிப்பா வராது. அப்ப எது ரெண்டு வர வாய்ப்பு இருக்கு? 2/3யோ இல்லாட்டி 1/3யோ வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இது எப்படி இருக்குது? நமக்கு அப்படியே வந்து ஆட் ஆயிட்டே வருதா? இது வந்து 1.5 இருக்குது, அதுக்கடுத்து 0.44 இருக்குது, அப்ப 0.5. கண்டிப்பா இதுக்கு அடுத்து என்னவா இருக்கணும்? 0.6ஓ இல்லாட்டி 0.7, 0.8 இந்த மாதிரி தானே வரும். அதன் பிரகாரம் பார்த்தோம்னா நமக்கு 0.6 தான் வரும். ஏன்னா 0.3ங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி நம்பர், அதாவது 0.44க்கு முன்னாடி நம்பர். அப்படி வராது. இப்படி தானே நமக்கு வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆகி தானே வந்துட்டு இருக்கு. அதன் பிரகாரம் 0.6 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருக்கேன். இது ஆன்சர் கீயும் இதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தட் தான் நான் போட்டு பண்றேன். சப்போஸ் நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க வேற மெத்தட்ல இதை நீங்க சால்வ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எப்படி போட்டீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்களும் தெரிஞ்சுக்கலாம், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து 5th சம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இங்க என்ன சொல்லிருக்காங்க? ஆக்சுவலா இந்த இதுல வந்து டோட்டலா வந்து நான் 20 சம் வந்து போட்டிருக்கேங்க. ஒரு 5 சம் வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு, அதை நான் போடல. அதனால முதல் வீடியோல உங்களுக்கு வந்து 10 சம் மட்டும் போடுறேன். அதுக்கு அடுத்த வீடியோல வந்து 10 சம் போடுறேன். ஒரு முதலீட்டாளர் 2/3 மூலதனத்தில் 4% வருமானத்தையும் 1/4ல் 5% வருமானத்தையும் மீதமுள்ள தொகையில் 6% வருமானத்தையும் பெறுகிறார். ஒருத்தர் வந்து சேலரியை வந்து எப்படி பெறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரது மொத்த மூலதனத்தில் அவர் சம்பாதிக்கும் சராசரி வருமான விகிதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எத்தனை பார்ட் சொல்லிருக்காங்க? 2/3 பார்ட் ஒன்னு சொல்லிருக்காங்க. இன்னொன்னு வந்து 1/4 பார்ட். மீதி ரிமைனிங் பார்ட் என்னன்னு சொல்லி நமக்கு கொடுக்கல. அப்ப முதல்ல அந்த ரிமைனிங் பார்ட் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு டோட்டல் பார்ட் வந்து 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு பங்குல இந்த பங்கு 1, இந்த பங்கு 1 இருக்கு. ரிமைனிங் பார்ட்டை கண்டுபிடிக்கணும்னா 1ல இருந்து என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் கழிச்சிடலாம். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்ட்டு? அதாவது 10ங்கிறது டோட்டலா இருக்குன்னா ஒருத்தர் வந்து 3 பங்கு, ஒருத்தர் வந்து 4 பங்குனா ரிமைனிங், அதாவது சாரி, இப்போ வந்து டோட்டலா வந்து ஒரு 10 பங்குனா 10 பங்குல ஒருத்தர் 3 பங்கு முடிச்சுட்டாரு, இன்னொருத்தர் 4 பங்கு முடிச்சுட்டாரு. ரிமைனிங் பங்கு எத்தனை என்ன பண்ணுவோம்? இந்த 3 + 4 ஆட் பண்ணி 10ல இருந்து கழிப்போம். அப்படிதானே பண்ணுவோம். அதே மெத்தட்ல தான் இங்க பண்றோம். இப்போ இங்க என்ன பண்றோம்? 1 மைனஸ் இது வந்து 2/3 + 1/4. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுக்கிறப்ப 11/12 வருது. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? 12 - 11 டிவைட் பை 12. அப்போ 1/12 பார்ட் ரிமைனிங் பார்ட். அப்போ மொத்தம் எத்தனை பார்ட் நமக்கு கிடைச்சிருக்கு? இது ஒரு பார்ட், இது 2வது பார்ட், இது நமக்கு 3வது பார்ட். 3 பார்ட் கிடைச்சிருச்சா? இப்போ இந்த ஒவ்வொன்றத்திலையும் ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அந்தந்த வருமானம்னு சொல்லியிருக்காங்க. அந்தந்த பார்ட்டோட அதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்க? 2/3 கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? 2/3 மூலதனத்தில் 4% வருமானம். அப்ப 2/3 × 4 பிளஸ் 1/4க்கு என்னது? 5% வருமானம். அப்போ 1/4 × 5 பிளஸ் மீதமுள்ளதான் நம்ம இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/12. 1/12 × 6 இப்படி போட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இது நீங்க வந்து சால்வ் பண்ணிட்டு இப்படி பார்த்தோம் அப்படின்னா 8/3 + 5/4 + 1/2 வருது. கீழே உள்ள டினாமினேட்டர் எல்லாம் வேற வேற இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்? எல்சிஎம் எடுத்திருக்கோம். எல்சிஎம் 12. அப்ப மேல உள்ளது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா என்ன வருது? 53 வருது. அப்ப 53/12. அப்ப அதோட சராசரி வருமான விகிதம் என்னது? 53/12%. ஓகேங்களா? இப்ப இந்த சம் வந்து
நமக்கு இப்போ டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4ல கம்மிங் எக்ஸாம்ஸ்ல கேட்கறாங்கன்னா இந்த மாதிரி பார்ட் இப்படிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு டக்குன்னு வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகாது. இதை யோசிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் பார்த்துட்டு போயிருந்தோம் அப்படின்னம்னா இதே இதுல நமக்கு வேற நம்பரை கொடுத்து சொல்ல போறாங்க. நமக்கு இதை பார்த்தோன்னே டக்குன்னு தெரியும் இந்த கொஸ்டின் இப்படிதான் பார்த்தோம், சரி இப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் நம்ம வந்து போடலாம். மற்றவங்களும் வந்து நல்லா மேக்ஸ் படிச்சவங்களும் வந்து சப்போஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கல அப்படின்னம்னால இவங்க யோசிச்சு போடலாம். ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு போறவங்க இல்ல ப்ரீவியஸ் இயர் என்னோட வீடியோ இல்ல நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி பாக்குறப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பா மேக்ஸ்ல வந்து மத்தவங்களோட நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா இருப்போம். கொஞ்சம் எப்படி திங்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி நமக்கு வரும். ஓகேங்களா, கொஞ்சம் வந்து டைம் வந்து கன்சியூம் ஆகும். அதுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து 6th சம் பார்க்கலாம். ஒரு அசல் ஆண்டுக்கு 5% தனி வட்டி விதத்தில் 7 வருஷத்துல ரூபாய் 6750 உயர்ந்தது எனில் அசலை காண்க. ஓகேங்களா, அதாவது ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க 6750. இது என்னது 5% தனி வட்டி 7 வருஷத்துல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து அந்த அசல் பி தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு தொகைக்கான ஃபார்முலா என்ன தெரியும், அதாவது A = P + SI இப்படிங்கறத நம்ம படிச்சிருப்போம். அப்ப ஏங்கிறது 6750, பி தான் நமக்கு தெரியாது, P + PNR/100. ஓகேங்களா, அப்ப P + P தெரியாது, P × N எவ்வளோ, N வந்து 7 வருஷம், R வந்து 5, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 35 போட்டேன், 35/100. ஓகேங்களா, அதுக்கடுத்து இங்க என்ன வருது, அப்ப 6750 ஈக்குவல் டு இந்த இது என்ன இருந்துச்சு இப்படி இருக்கிறத நான் என்ன பண்றேன் எல்சிஎம் எடுக்கிறேன். அப்ப அந்த 100ஆல இதை என்ன பண்ணுவோம் பெருக்குவோம். அப்ப 100p + 35p அதுதான் இங்க போட்டிருக்கேன். 100p + 35p / 100. ஓகேங்களா, அப்ப அதுக்கடுத்து இந்த 100 என்ன ஆயிரும் இங்க கிராஸ் மல்டிப்ளை. ஓகே, இப்போ இந்த 100p + 35p அது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்னது 135p. அதை என்ன பண்ணலாம்னா இதையும் இப்படி அடிக்கலாம். ஓகேங்களா, இந்த இது எப்படி அடிச்சு கொடுக்கலாம்னா நான் இந்த மாதிரி சிங்கிள் லைன்லேயே போட்டுருவேன். உங்களுக்கு இது புரியுதான்னு பாருங்க. இது வந்து டக்குன்னு ஈஸியா நம்ம போடலாம். இதையும் அடிக்கலாம், இதையும் அடிக்க முடியாது. இதையும் அடிக்கலாம், மேலையும் கீழையும் அடிக்கலாம். ஓகேங்களா, அப்ப இதையும் என்ன பண்றோம், இந்த மாதிரி அடிச்சு சால்வ் பண்றப்ப எனக்கு இங்க வந்து 15 வருது. அப்ப P = இந்த 100 இங்கிட்டு போறப்ப என்ன ஆயிரும் மல்டிபிளிகேஷன்ல வந்துடும். அப்ப 50 × 100 P = 5000. ஓகேங்களா, ஈஸியா வந்துருச்சு. அடுத்து 7th சம் என்னன்னு பார்க்கலாம். ஒரு வட்டக்கோண பகுதியில் R வந்து 21 சென்டிமீட்டர், மைய கோணம் வந்து 120 டிகிரி எனில் வில்லின் நீளம் காண்க. அப்ப இந்த மாதிரி வில்லின் நீளம் காண்க அப்படின்னம்னா இது வந்து ஒரு ஃபார்முலா. அதாவது கொஸ்டின்ல R இருக்குது, ஒரு டிகிரி கொடுத்துருக்காங்க, வில்லோட நீளம் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கலனாலும் நம்ம வந்து டக்குன்னு தெரிஞ்சிடலாம். வட்டம்னாலே 360 டிகிரி வரும். இதுல இங்க ஒரு டிகிரி கொடுத்துருப்பாங்க. அப்ப θ / 360 இன்ட்டு இது வட்டக்கோண பகுதியா, வட்டத்தின் சுற்றளவு என்ன 2πr, அவ்வளவுதான். அப்ப வில்லோட நீளம் கண்டுபிடிக்கணும்னா இங்க ஒரு கோணம் கொடுத்துருப்பாங்க θ / 360. இது வந்து நீங்க ஃபார்முலாவா மனப்பாடம் பண்ணணும்னா தான் மறந்து போயிடும். ஆனா இதை பார்த்தாலே நம்ம போட்டுலாம். இங்க ஒரு டிகிரி கொடுத்துருப்பாங்கன்னா வட்டத்துக்கு வந்து எவ்வளவு சொல்லுவோம் 360 டிகிரின்னு சொல்லுவோம். அப்ப θ / 360 டிகிரி இன்ட்டு இது வட்டம்ங்கிறதுனால வட்டத்தோட ஆரம் 2πr. அதோட வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி அடிச்சு போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், இதை அடிச்சு போட்டோம்னா L = 44 சென்டிமீட்டர். அடுத்து வந்து 8th கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். 30 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்ட ஆரங்கள் 7 சென்டிமீட்டர் 28 சென்டிமீட்டர் கன அளவை காண்க. இப்ப நம்ம கொடுத்துருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதிடணும். அதாவது உயரம் எவ்வளவு 30 சென்டிமீட்டர், இடைக்கண்ட ஆரங்கள் வந்து 2 ஆரங்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப 2 R வரணும். பெரிய நம்பருக்கு பெரிய R கொடுத்துருக்காங்க. R = 28 சென்டிமீட்டர், ஸ்மால் R = 7 சென்டிமீட்டர். இந்த இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நார்மலா வந்து கூம்பின் கன அளவை நம்ம என்ன படிச்சிருப்போம் 1/3 πr²h. 1/3 πr²h வந்து கூம்பின் கன அளவு. இது வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி இருந்திருப்போம். இப்ப இடைக்கண்டத்துக்கானது நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்ல. 1/3 πh அப்படியே போட்டுலாம். R வந்து இடைக்கண்டத்தை பொறுத்தளவுக்கு 2 R கொடுப்பாங்க. அப்ப அந்த 2 R கொடுத்துருக்கிறதுனால நம்ம உள்ளுக்குள்ளார பிராக்கெட்ல என்ன பண்ணணும் 2 R-ஐயும் ஸ்கொயர் பண்ணணும் தனித்தனியா. கேபிட்டல் R² + 2 ஸ்மால் R² பிளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேங்களா, இங்க நார்மலா வந்து கூம்பின் கன அளவு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு இடைக்கண்டத்தின் கன அளவு நீங்க வந்து மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை. இதை வச்சே நம்ம எடுத்துடலாம். அப்போ 1/3 πh கேபிட்டல் R² + ஸ்மால் R², இது கேபிட்டல் R ஸ்மால் R, இதை போட்டுலாம். இப்போ இந்த வேல்யூ எல்லாம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி அடிச்சு போட்டுருக்கேன். இங்க பாருங்க 1/3 πயோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ 30. இதை போட்டாச்சு. பிராக்கெட்ல R² என்னது 28² பிளஸ் ஸ்மால் R என்னது 7 7² பிளஸ் 28 × 7 இதை போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து
வந்து இதுக்குள்ளார மட்டும் அடிச்சு போட்டோம்னா என்ன வருது 22/7 × 10 வருது. இப்போ இதுல என்ன பண்ணிருக்கேன்னா 28 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிருக்கேன். 28 ஸ்கொயர் என்னது 784, இதோட 7 ஸ்கொயர் இதை ஆட் பண்ணோம்னா என்னது 49. ஆக்சுவலா நம்ம சின்ன பிள்ளைங்க மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டெப் போட்டு டிஎன்பிசில எல்லாம் போட்டுட்டு இருக்க கூடாது. ஏன்னா நமக்கு டைம் வந்து இதாயிடும். நமக்கு வந்து ஸ்டெப்புக்குலாம் மார்க் கிடையாது, ஆன்சருக்கு தான் மார்க். அந்த மாதிரி டக் டக்குன்னு நம்ம போட்டுறணும். 28 ஸ்கொயர் வந்து 784. ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 784 பிளஸ் 49 பிளஸ் அப்படின்னு ஒவ்வொன்றா போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி போட்டீங்கன்னா நமக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்காக சொல்றேன். 784 7 ஸ்கொயர் வந்து 49, இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா 833. இப்போ 28 7 அப்படியே நான் இங்கே பெருக்கி போட்டுறேன். 8 7 56 6 மீதி 5 7 2 14 19, அப்போ 196. இப்போ இந்த 196 இதோட ஆட் பண்ணோம்னா 1029 வருது. இங்கே இந்த 1029 போட்டுட்டேன். இப்போ இதை என்ன பண்ணலாம், இதை அடிச்சு கொடுக்கலாமா? 7வது வாய்ப்பாட்டில் வந்துடும். 1 7 இங்கே வந்து 1 7 மீதி 3 32 வரும். 7 28 மீதி 4 வரும். 7 49. ஓகேங்களா? அதுக்கடுத்து இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா 22 147 × 10. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இப்போ 147ஓட 22 மல்டிப்ளை பண்றப்ப 2ஆல மல்டிப்ளை பண்ணி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க 294. அடுத்து திருப்பி நீங்க மல்டிப்ளை பண்ண தேவையில்ல. அதே 294 கீழே போட்டுட்டு அப்படியே ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டு இங்க ஒரு 0 இருக்கா, 0க்கு ஒரு 0 போடலாம். அவ்வளவுதான், ஆன்சர் ஈஸியா வந்துடும். ஓகேங்களா? ரொம்ப நேரம் வந்து நம்ம இதை வந்து எப்படி ஈஸியா மல்டிப்ளை பண்ணி எப்படி சீக்கிரமா ஆன்சர் கொண்டு வரணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் புரியாம இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி ஸ்லோவா கூட வச்சு பாருங்க. நான் கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஸ்லோவா போறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவா போனோம்னா பிடிக்காது. அதுக்காக தான் நான் வந்து மெத்தடை மட்டும் அப்படியே சொல்லிட்டு நான் போயிடுறது. அடுத்து வந்து 9th சம் பாருங்க. ரூபீஸ் 6800 ஆண்டுக்கு 8% என்ற தனிவட்டி விதத்தில் 9520 மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும்? அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க, 6800 8% தனிவட்டி வீதம், அது எவ்வளவா மாறுது? 9520 மாறுது. அப்ப ஆண்டுகள் கேட்கறாங்க, n வந்து நமக்கு கேட்கறாங்க. அப்ப நமக்கு என்ன பண்ணணும், இந்த அமௌண்ட்ல இருந்து அசலை கழிச்சிடலாம். 9520 இருந்து 6800 கழிச்சோம்னா 2720. ஓகேங்களா? இவ்வளவு தூரம் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், வட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம வந்து வட்டி வந்து 8% சொல்லியாச்சு, அதாவது 100க்கு 8%. அப்ப 6800க்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி அப்படின்னு சொல்லி முதல்ல கண்டுபிடிக்கலாம். இப்ப இந்த 6800ங்கிறது வந்து 100% வச்சுக்கிட்டோம்னா 1% எவ்வளவு, 100% 6800 1%னா இங்க உள்ள 2 0 அடிக்கணும். இங்க உள்ள 2 0 அடிச்சோம்னா என்னது 1% 68. இங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க 8%. அப்ப 1% 68னா 8% என்ன 68 × 8, அதுதான் 544 டைரக்டா போட்டிருக்கேன். 8 8 64க்கு 4 மீதி 6 6 8 48 48 பிளஸ் 6 54. அப்ப 54. இந்த 54ஓட எத்தனையை பெருக்கணும்னா இந்த வட்டி வரும்னு பாருங்க. நமக்கு பார்த்தாலே தெரியும், இங்க 27ன்னு வருது. இப்ப 544 இங்க லாஸ்ட்ல வந்து 0ன்னு வருது. அப்ப 4வது வாய்ப்பாடுல எப்ப எதை மல்டிப்ளை பண்ணா 0 வரும்? 4வது வாய்ப்பாடு சொல்லி பாருங்க. 1 நாங்க 2 நாங்க 8 3 நாங்க 12 4 16 5 நாங்க 20. அப்ப இங்க 0ன்னு வருது. அப்ப 5ஆல ட்ரை பண்ணி பார்க்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம லாஸ்ட் டிஜிட் ஃபர்ஸ்ட் டிஜிட் இதை வச்சு எப்படி கிளவரா திங்க் பண்ணி போட முடியுமோ அப்படி போட்டுக்கலாம். 544 × 5ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 2720. அப்ப இவங்க எத்தனை வருஷம் வட்டி கொடுத்திருந்திருப்பாங்க? 5 வருஷத்துக்கு கழிச்சுதான் இவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் மாறி இருந்திருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து லாஸ்ட் சம், அதாவது 10வது சம். இதுக்கு அடுத்த வீடியோல அடுத்த 10 சம்ஸ் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா நடத்தணும், இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி நடத்துங்க, இல்ல எங்களுக்கு புரியல, இல்ல இதே ஸ்பீட்ல போங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் அடுத்த வீடியோ போடுவேன். அடுத்த 10th சம் பாருங்க. √192 பிளஸ் √75 மைனஸ் √147 என்ன ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்ன பண்ணலாம், 192 இந்த டானா வகுத்தல் பண்ணுவோம்ல, அப்படிதான் நான் பண்ணிருக்கேன். இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்னு மட்டும் நான் எப்படின்னு சொல்றேன். 192 முதல்ல 2ஆல போடுறேன். அதாவது இது லாஸ்ட் டிஜிட் 2ங்கிறதுனால 2ஆல போடுறேன். 9 2 18 மீதி 1 வந்துடும். 6 2 12 திருப்பி 2 நளி 2 8 மீதி 1 8 2 16. திருப்பி 2வது வாய்ப்பாடு ஈர்னாங்க, அதாவது 2 4 நளி 2 8. திருப்பி 2ஆல போட்டோம்னா 1 2 2 4. திருப்பி 2ஆல போட்டோம்னா 6 2 12. திருப்பி 2ஆல போட்டோம்னா 3 2 6. அதாவது எவ்ரி 2 நம்பர்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு நம்பர் தான் எடுக்கணும். ஓகேங்களா? இங்க 2 2 இருக்குதா, அதுக்கு ஒரே ஒரு 2 எடுக்கணும். இன்ட்டு இங்க 2 2 இருக்கா, அதுக்கு ஒரு 2 எடுக்கணும். அதுக்கப்புறம் இங்க வந்து எத்தனை 2 இருக்கு, 2 2 இருக்கு, அதுக்கு ஒரு 2 எடுக்கணும். அப்ப 2 4 நளி 2 8. இது வந்து ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்ப அதை வந்து ரூட்ல போட்டணும். அதை தான் நான் டைரக்டா 8 √3ன்னு போட்டிருக்கேன். புரியுதுங்களா? அதே மாதிரி 75க்கு போட்டோம்னா என்ன வந்திருக்குது, 5 √3 வந்திருக்குது. மைனஸ் 147க்கு போட்டா என்ன வருது, 7 √3 வருது. எவ்ரி 2 நம்பர்ஸ்க்கு ஒரே ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். இங்க பாருங்க 2 7 இருக்கு, ஒரு 7 போட்டுக்கிட்டேன். 3 1 தான் இருக்குது, அதனால √3 போட்டுட்டேன். இது எல்லாத்துலயும் இப்ப எது காமனா இருக்கு, √3 காமனா இருக்கு. அப்ப √3 காமனா எடுத்துக்கிட்டு 8 பிளஸ் 5 மைனஸ் 7 இதை சால்வ் பண்ணோம்னா 6 √3ன்னு வருது. நமக்கு இங்க ஆப்ஷன்ல 6 √3 இருக்கா, இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 6 √3 வந்து
6√3 இல்ல. அப்ப நமக்கு ஆப்ஷன்ல இருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கண்டிப்பா இந்த √3 வருமா? வராது. ஏன்னா எனக்கு வந்திருக்கதே 6√3. அப்ப இது வராது. √8 வருமா? √8 நமக்கு தெரியுமா? இப்படி போடுவோம். 8 இது பண்ணோம்னா 2 8 மீதி 2 2. அப்ப 2√2 தான் √8ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்திருக்கதே 6ல வரணும். அப்ப இதுவும் வராது. அப்ப எது 2 தான் நமக்கு டவுட்? √108 √120. ஃபர்ஸ்ட் √108 போட்டு பார்க்கலாம். √108 பாருங்க. ரெண்டாவது வாய்ப்பாடுல போட்டோம்னா I2 10 2 8. திருப்பி ரெண்டாவது வாய்ப்பாடு E2 4 மீதி 1 வரும் 7 2 14. மூணாவது வாய்ப்பாடுல 9 3 27. திருப்பி மூணாவது வாய்ப்பாடுல 3 9. அப்ப இங்க 2 2க்கு ஒரு 2 எடுத்துக்கலாமா? இங்க 2 3 இருக்கு, அதுக்கு ஒரு 3 எடுத்துக்கலாம். அப்ப இங்க ஒரு 3 வந்து அப்படியே இருக்கு, அது அப்படியே தான் போட்டுறணும். அப்ப 2 6 6√3. அப்ப எதை வந்து சால்வ் பண்ணோம்னா நமக்கு வருது? √108 சால்வ் பண்ணாதான் 6√3 வருது. அப்ப நம்மளோட ஆன்சர் என்னது? √108. ஓகேங்களா? அவ்வளவுதான். 10 சம்ஸ் முடிஞ்சாச்சு. அதுக்கடுத்து இன்னும் 10 சம்ஸ் வந்து நான் இது பண்ணி வச்சிருக்கேன். அதாவது 20 சம் வரைக்கும் போட்டிருக்கேன். மீதி 5 சம் வந்து கொஞ்சம் ஈஸியாவே இருந்துச்சு. 21 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? அதனால இதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்னா அது ரொம்ப லாங் வீடியோவாக வரும், நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இது மாதிரி மேக்ஸில் வந்து உங்களுக்கு எப்படி நான் போகிற ஸ்பீடு ஓகேவா இல்லை என்ன கொஞ்சம் ஸ்லோவாக போகணுமா என்ன ஏதுங்கிறத வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.